காமெடி. அவர் சாதாரண ஆளே இல்லைங்க. நம்ம இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடி அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு ஈரான் போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுக்கலான்னு போராடி இருக்க சொல்லதான் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல்காரன் நம்ம ட்ரம்ப்பா அவர் போட்டு தள்ளிட்டானுங்க. அட படுபாவீங்களா, ஒரு அப்பாவி மனுஷன் இப்படி போட்டு தள்ளிட்டீங்களேடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் முக்காபாய்ஸும் டிஎம்கே ஓபிஸும் பார்த்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்றாங்களாம். அது மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்காபாய்ஸ் ஃபுல்லா போராட்டம் பண்றாங்க. லால் சவுக்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்றாங்க. அப்படி அவர் என்னடா அங்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா வந்து அங்க இருக்கிற மக்களை பயங்கர கொடுமைப்படுத்தி பயங்கர ஃபண்டமெண்டல் மதவாதத்துல பிடியில வந்து கொண்டு வந்திருக்காரு அவர் பண்ண வேலை. அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க அவர் தொல்லை தாங்க முடியாம. இப்போ அவர் செத்து போனதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பயங்கரமா ஆட்டம் பாட்டு பயங்கரம் கொண்டாடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அவர் போட்டோ ஒன்று எரிச்சு அதுல இருந்து சிகரெட் பற்ற வைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா கொண்டாட போறாங்க. ட்ரம்ப் கூட அவர் போட்டு தள்ளி சொல்லுவாரு, இதுக்கப்புறம் தான் ஈரான் இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க, உங்களுக்கான விடுதலை கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாரு. நான் கூட நம்பல. ஆனா இந்த வீடியோ எல்லாம் பார்த்தோன்னு தான் தெரியுது உண்மையிலே ஈரானுக்கு இப்பதான் விடுதலை கிடைச்சிருக்கு.